ஜமாத் ஒருங்கிணைத்து நிகழ்த்திக் கொண்டிருக்கிற காவலர் பணி தேர்வுக்கான பயிற்சி தொடக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கிற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், அவர்களை நம்பி இங்கே வந்திருக்கிற மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவுடையா எல்லாம் உடையா அப்படின்னு ஒரு சொல்லாடல நம்முடைய திருவள்ளுவர் அவர்கள் அற்புதமாக இந்த உலகத்திற்கு பறைசாற்றியிருப்பார். இந்த உலகத்தில் தத்துவ ஞானிகள் எல்லாம் அவரவருடைய கோட்பாட்டை மனித விடுதலைக்காக ஒப்படைக்கிற போது பொருளுடையார் அல்லது உறவுடையார் அல்லது செல்வமுடையார் அல்லது பணமுடையார் என்று பல்வேறு வகையிலே அவர்கள் எல்லாம் எதையும் பறைசாற்றவில்லை. நாம் அறிக்கக்கூடிய நபிகள் நாயகம் அவர்கள் கூட பொருளாதாரத்தை பற்றி அதிகமாக அவர் இந்த மாநில சமூகத்திற்கு வெளிவருத்தவில்லை. அவர் நம்முடைய வலியுறுத்திய ஒரு மகத்தான சொல்லாடல் எது என்று பார்த்தால், ஓதுகிறாங்க என்று ஒரு அற்புதமான ஒரு சொல்லாடலை பயன்படுத்தியிருக்கிறார். ஓதுகிறாங்க என்று சொன்னால், உனக்கு அறிவு இருக்கிறது என்ற மமதையிலே உன்னுடைய வாழ்க்கையை நீ மட்டும் வெற்றி கைப்பிலே கொண்டாடக்கூடாது. உன் எதிரில் இருக்கக்கூடியவன் அறிவிலே பலம் இழந்தவராக இருக்கலாம். அவனுக்கு நீ அறிவை கொடுத்து இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கு நீ உன்னுடைய கரங்களை அவரிடத்திலே ஒப்படை என்று சொல்லுகிற ஒரு உட்பட்ட வார்த்தையாகத்தான் செல்லவர்கள் ஓதுகிறாக என்று சொல்லி அந்த வார்த்தையை நாம் ஒரு இனம் புரிதலான ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கன்பூசியஸ் என்று சொல்லக்கூடிய சீன தத்துவ ஞானி ஒரு சொல்லாடலை சொல்கிறார். 2 முயல்களை துரத்துகிறவன் அதிலே ஒரு முயலையும் பிடிப்பதில்லை என்று அழகாக சொல்கிறார். ஏன் இந்த வார்த்தை இந்த இடத்திலே சொல்கிறேன் என்று சொன்னால், பல்வேறு பணிக்கான போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்தந்த வேலை வாய்ப்புக்கு அந்தந்த பதவிக்கான பயிற்சியை மாணவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே நீங்கள் பல்வேறு மாணவர்களை இந்த தருணத்திலே சந்திப்பதற்கான வாய்ப்பு நிகழும். அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு நாங்கள் ஜமாத் ஒருங்கிணைந்திருக்கிற காவலர் தேர்வுக்கான சீருடை பணியாளர் என்று சொல்லக்கூடிய அந்த தேர்வுக்கான பயிற்சியை மட்டும்தான் இந்த தேர்விலே படித்து அந்த தேர்வை எழுதி வெற்றி பெறுகிற அந்த இறுதி தருவாய் வரையிலே நாங்கள் அந்த ஒற்றை சிந்தனையோடு மட்டும்தான் நிகழவும் என்று நீங்கள் இருக்குமான உறுதியான நம்பகத்தன்மையான சிந்தனையோடு மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த 2 முயல்களையும் துரத்துகிறவன் ஒரு முயலையும் பிடிக்க மாட்டான் என்று கன்பூசியஸ் சொன்னாரே, இந்த வார்த்தையை நீங்கள் கவனத்தில் கொண்டு இந்த காவலர் பணி தேர்வுக்கு நான் பயிலுகிற போது கட்டாயமாக இந்த தேர்வை எழுதி கட்டாயமாக நான் காவலராக பணி நியமன ஆணையை இந்த ஜமாத்தினுடைய நன்றிக்கரங்களோடு பெற்றே தீர்வர் என்று நீங்கள் எல்லாம் உறுதியேற்றுக் கொண்டு இந்த நாளிலிருந்து படிக்க தொடங்க வேண்டும் என்று நான் உங்களிடத்திலே அந்த பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நெப்போலியன் அவர்களை பற்றி சொல்கிற போது, நெப்போலியனுக்கு ஒரு இக்கட்டான நெருக்கடி நேர்கிறது. அவன் இருந்த இடத்திலே இனி இருக்க முடியாது. அவனை எதிரிகளுடைய நாட்டு படைகள் துரத்திக் கொண்டு வருகிறது. அவன் அங்கே அவன் கையிலே சிக்கிக் கொண்டால் அவன் வாழைப்பதை தவிர அவன் வழியே இல்லை என்று ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிற போது அவன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய குதிரையின் மீது ஏறிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு பயணப்பட்டு வெகு தூரமாக அந்த குதிரையின் வழியாக செல்லுகிற போது இடையிலே எதிரிலே ஒரு குதிரையில் இருந்து ஒருவன் வருகிறான். அவன் வந்து, ஐயா நீங்கள் எங்கே செல்லுகிறேன் என்று நெப்போலியன் அவர்களை பார்த்து கேட்கிறான். நான் எனக்கு என்னுடைய உயிருக்கும் என்னுடைய தேசத்திற்கும் உடமைக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இந்த மண்ணினுடைய இடப்பெயரை கடந்து நான் எங்கோ சென்று என்னை தற்காத்துக் கொள்ள என்னுடைய குதிரையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று எதிரிலே வந்த அந்த குதிரைக்காரன் சொல்லுகிற போது அவன் சொல்லுகிறான், நீங்கள் இந்த பாதை வழியாக சென்றால் அங்கே கடுமையான மழையின் காரணமாக ஒரு அருவி தோன்றி ஒரு 30-35 அடி நீளமான ஒரு ஆறை போன்ற ஒரு தோட்டம் அளிக்கக்கூடிய ஒரு ஆறை கடந்து செல்கிறது. அதை என்னால் கடக்க முடியவில்லை. நான் அதற்கு அச்சப்பட்டுக் கொண்டுதான் நான் அதே பாதையிலிருந்து மீண்டும் திரும்பி வந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எப்படி அதை கடந்து செல்லுவீர்கள் என்று நெப்போலியன் அவரிடத்தில் அவர் சொல்கிறார். அப்பொழுது கேட்கிறார் நெப்போலியன், அந்த ஆறு என்று சொல்லுகிறீர்கள் எத்தனை அடி என்று நெப்போலியன் அவரை கேட்கிற போது அது 35
நீங்கள் எப்படி கடப்பீர்கள் என்று நெப்போலியன் சொல்லுகிற போது நெப்போலியன் ஒரு பதிலை சொன்னார். நான் முன்வைத்த காரை பின்வாங்கி விரும்பவில்லை. நான் அந்த ஆறை ஒரு பெரிதாக கருதவில்லை. 35 அடி இருக்கக்கூடிய அந்த அருவி 6 என்று வைத்துக் கொண்டாலும் கூட என்னுடைய குதிரை என்பது 20 அடி தாண்டும். அந்த குதிரையின் மீது அமர்ந்து நான் 10 அடி 15 அடி தாண்டி அந்த கரையை கடந்து என்னை தற்காத்துக் கொள்வேன் என்று நெப்போலியன் அவர்கள் எடுத்து வைத்த அடியை பின்னோக்கி செல்ல மாட்டார் என்பதற்கு ஒரு அறைகூறாக அந்த எதிரில் வந்த மனிதனிடத்தில் சொன்னார் என்று சொன்னால் அதிலே நாம் இன்றைக்கு எழுத போகக்கூடிய அந்த தேர்தலுடைய தன்னம்பிக்கை அமைந்திருக்கிறது. குரானில் அற்புதமான ஒரு வார்த்தை உடைக்கிறவனுடைய இயல்புகளை புலர்வதற்கு அவனுக்கு நீங்கள் ஊதியத்தை கொடுத்துவிடுங்கள் என்று அற்புதமான ஒரு சொல்லாடல். நான் அதை ஏன் இங்கே உங்க இடத்திலே சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாங்கள் உங்களுக்காக உழைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். கடுமையான உழைப்பு, இரவு பகலாக உங்களுக்கு நாம் பயிற்சி கொடுப்பதற்கு எங்களை அர்ப்பணிப்போடு ஒப்படைத்துக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால், எங்களுக்கான ஊதியமாக நீங்கள் காவலர் பணியிலே சென்று அந்த பணியாணையை பெற்று தீர்வேன் என்று எங்களிடத்தில் நீங்கள் எங்களுக்கான ஊதியத்தை தருவதற்கு தயாராக இருந்தால் நாங்கள் அன்னும் பகலமாக இரவு பகல் பாராமல் உங்களுக்கு உழைப்பதற்கு பாராட்டுவதற்கு கற்கக்கடல் கல்விக்கடல் என்பது எப்பொழுதும் தயாராக இருக்கும். நீங்கள் வாசிக்கிற போது நூலை வாசிக்க தொடங்கிய உடனே வேறு எதிலுமே கவனம் செலுத்தக்கூடாது. என்னென்றே கொன்றாக்கும் உயிர்ந்தா உயிரில்லை, செயலின்றி கொன்ற மகன் என்று வள்ளுவர் அழகாக ஒரு குரலை சொல்லியிருக்கிறார். இந்த ஜமாத் உங்களுக்கு இந்த பகுதியிலே பல்வேறு காலகட்டத்திலே இந்த ஜமாத் மக்களுக்கான பணியை பல்வேறு வகையிலே அர்ப்பணிப்போடு பணியாற்றி உங்களுக்கு நன்றி கடன் பாராட்டி இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு இந்த ஜமாத் கையில் எடுத்திருக்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த வாய்ப்பு என்பது எதிர்காலத்திலே வரலாற்றிலே முன்னெடுத்தால் பதிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும். ஏனென்று சொன்னால், நாம் பொருளாதாரத்தின் மீது கவனம் செலுத்தியிருக்கிறோம், அரசியலின் மீது கவனம் செலுத்தியிருக்கிறோம். இது இரண்டையும் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கல்வி ஆதாரத்திலே அறிவு ஆதாரத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு இந்த ஜமாத் என்பது உங்களுக்கு பணிவான ஒரு வேண்டுகோளை கொடுத்து இங்கு அற்புதமான ஒரு அழைப்பை ஏற்படுத்தி இங்கே அமர வைத்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் அவர்கள் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த கல்வி மையத்தை ஜமாத்தின் மீது நன்றி விசுவாசத்தோடு நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். வள்ளுவர் அழகாக சொல்கிறார், நன்றி விசுவாசம் இல்லை என்று சொன்னால் நீ உன் உழைப்பை பெற்றுக்கொண்டு உயர்ந்த பிறகு உன் உழைப்பிற்கும் உன் உயர்வுக்கும் யார் காரணமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ நன்றி விசுவாசமாக இல்லை என்று சொன்னால் உனக்கு இந்த பிறவியிலே மன்னிப்பே கிடையாது என்று வள்ளுவர் அழகாக சொல்கிறார். நான் அதனால் உங்களிடத்திலே வெட்ட பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஜமாத் ஒருங்கிணைத்திருக்கிற இந்த அற்புதமான ஒரு வேலைவாய்ப்பு முகாம் என்று வைத்துக் கொள்வதை விட வேலைவாய்ப்பே பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கு உங்களுக்கு உங்கள் கையிலே கொடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலே ஜமாத்தை நீங்கள் நம்ப வேண்டும், ஜமாத்திற்கு நன்றி கடனாக இருக்க வேண்டும். இந்த ஒருங்கிணைப்பு உருவாக்கி இருக்கிற பல்வேறு அறிவிப்பு சார்ந்தவர்களுக்கும் பெரிய படித்தவர்களுக்கும் நீங்கள் தொடர்ந்து நன்றி கடனாக